சூரியமாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாரி வந்து ஜெயிச்சுட்டாங்க. தாராக்கு எப்போதும் போல செம்மையான பதிலடி குடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கன்டினியூஸா ஆதரவு தாங்க. ஹாசினி மாட்டுக்கும் சோஃபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து கம்பெனியில என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாரி ஹாசினி வந்து பட்டமா இருக்கிறப்ப, பார்வதி அம்மா வந்து காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "என்ன அத்த, நீங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. காஃபி தானே, எத்தன நாள் எனக்கு நீ குடுத்துருப்ப. இதெல்லாம் ஒரு விஷயமா? காஃபி வந்து சாப்பிடுன்னோனே, ஸ்ரீஜா எங்க இருக்கா? இன்னும் ஸ்ரீஜா வந்து எந்திரிக்கவே இல்ல. நைட்டு ஃபுல்லா அவ தூங்கவே இல்ல. அதனால தான் தூங்கிட்டு இருக்காங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஹாசினி, சூர்யா வந்து எந்திரிக்கிறாங்க. ஏந்திச்சு பார்த்தா, பக்கத்துல மாரியும் காணோம், தேவி அம்மாவையும் காணோம். என்னடா அது 2 பேரையும் காணுமே! அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து குடுகுடுன்னு வராங்க. மாரிய பார்த்தீங்களா? என்ன ஹஸ்பண்ட் சார், அவ நைட் ஃபுல்லா தூங்காம இருந்திருப்பா. அதனால தான் வந்து தூங்கிட்டு இருக்கான்னு நெனச்சேன். டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. மாரிய பார்க்கவே இல்லையே! சரி வீடு ஃபுல்லா தேடி பார்ப்போம்ன்னு சொல்லி மொட்டை மாடிலேருந்து எல்லா இடமும் தேடு தேடுன்னு தேடுறாங்க. அந்த இடத்துல சங்கரமணி வந்து யோசிக்கிறாங்க. "பார்த்தீங்களா சிஸ்டர், மாரி வந்து தோல்விய வந்து ஒத்துக்க முடியாம, வீட்ட விட்டு சொல்லிக்காம கொள்ளிக்காம இங்கேருந்து கிளம்பிட்டாங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே தாராக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம். ஆனா, இந்த சீன்லாம் வந்து மாறப்போகுதுங்கிற விஷயம் வந்து தாராக்கு தெரியாம வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. "அவ்வளதான் சூர்யா, என்ன ஆச்சுன்னே தெரியலையே! இதுல வேற வந்து தேவி அம்மா வேற காணுமே! எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. பணம் போனா போட்டும். ஆனா மாரி எப்படி இப்படியெல்லாம் தோத்து போயிட்டோங்கிறத முடிவுக்கு வந்துட்டு, சொல்லிக்காம கொள்ளிக்காம போவாளா? அப்படின்னு சொன்னோனே, செமையா வந்து தாராவ பார்த்து மொறைக்கிறாங்க. நம்ம சூர்யா, என்ன இவன் மொறைக்கிறான். இனிமேட்டு பேசாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாரி தாரா வந்து அமைதியாயிடுறாங்க. சிஸ்டர், உங்கள மாரி தைரியமா கம்பெனியெல்லாம் ரன் பண்ண முடியுமா? தேவி அம்மாக்கு அப்புறம் நீங்க தான் அந்த இடத்துல உட்காரணும். ஆளு தெரியாம, விவரம் பத்தாம, அங்க போய் அவங்க உட்கார்ந்திருந்தா, இப்படி தான் வந்து தேடு தேடுன்னு தேடணும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த இடத்துல. சங்கரபாணி, என்னது மாரி வந்து தோல்விய வந்து ஒத்துக்கிட்டு, இங்கேருந்து பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சங்கரபாணி, வாய் இருக்குன்னு சொல்ட்டு என்ன வேணாலும் பேசிடலாம்னு நெனச்சியான்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. ஏதோ அம்மாக்காக தான் நான் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சிஸ்டர், நீங்க சொன்னீங்கன்னா சூர்யா வந்து அமைதியா இருக்கான். இதே டயலாக்க கொஞ்சம் தூக்கலா நான் பேசுனா, என்ன வந்து கன்னாபின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கான். சிஸ்டர்னா சிஸ்டர் தான். நீங்க தான் இந்த வீட்ல வந்து எப்போதும் உங்க கொடி தான் பறக்குதுங்கிற மாரி சங்கரபாணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன? இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாரி இதுவரைக்கும் சாதிக்க முடியாத விஷயத்த சாதிச்சு காட்டுறது தான் அவளோட வேல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல, நீங்க எப்படி மாரிய பத்தி தப்பா பேசுறது? அப்பன்னா மாரி எங்கன்னு சொல்லிட்டாவது போயிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு தாரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சூர்யாவால எந்த பதிலும் வந்து சொல்ல முடியாம மௌனமா நிக்கிறாங்க. "வெண்ணிலாக்கு ஃபோன் அடிச்சு பார்க்கலாமே மாமா" அப்படின்னு சொன்னோனே, ஹாசினி சூப்பர் ஐடியா குடுத்தேன்னு சொல்லி வெண்ணிலாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. வெண்ணிலா வந்து கைய வச்சுக்கிட்டு அப்படியே சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்ல தான் இருக்காங்க போல இருக்கு. நம்ம வெண்ணிலா, "உடனே எங்க இருக்கீங்க? மாரி இருக்காங்களா? உங்கள பார்க்க வந்தாங்களா?" "இல்லையே சார், மாரி வந்து பார்க்க வரலையே" அப்படின்னு சொல்லும்போது, "அச்சச்சோ! அங்கேயும் வரலையா? அப்பன்னா என்ன நடந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லி சங்கரபாணி சொன்னோனே செமையா வந்து முறைக்கிறாங்க. இனிமேட்டு பேசுனா வந்து நம்மள அடிச்சுருவாப்புல மாப்ள. பேசாம மௌனமா இருப்போங்கிற மாரி அந்த இடத்துல அமைதியாயிடுறாங்க. மில்லுல வந்து எல்லா மிஷினும் வந்து ஓடிட்டு இருக்கு. அரவிந்துக்கே தூக்கு போட்டுருது அந்த இடத்துல. என்னடா இது! இப்படியெல்லாம் மில் எப்புட்றா ஓடுது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எல்லாரும் வந்து தீவிரமா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஆர்டர் வந்து முடிச்சிடலாம். கமான் கமான்ங்கிற மாரி மாரி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களோட உழைப்பு எல்லாம் வந்து வீணாகக்கூடாதுங்கிற மாரி மாரி வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, மாரி வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. என்னது மாரி ஃபோன் பண்றா? "மாரி, நீ எங்க இருக்க? தேவி அம்மாவ கூட்டிட்டு காலங்காத்தால எங்க போன?" "நான் நம்ப மில்லுல தான் இருந்தேன்." "மில்லுக்கு போறேன்னா சொல்லிட்டு போமாட்டியா?" "ஓடாத மிஷின பார்க்கறதுக்கு எதுக்கு ஆளா போணும் சிஸ்டர்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையேங்கிற" மாரி தாரா கிட்ட வந்து நக்கல் அடிச்சு பேசுறாங்க. அந்த இடத்துல சங்கரமணி, "பாத்தியா? ஓடாத மில்லுக்கு வந்து சீக்கிரம் போயிருக்கானா, ஆர்டர டெலிவரி பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருப்பா. சிஸ்டர் இன்னும் 2 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன சிஸ்டர் பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாரி இப்படி வந்து சொல்லாம கொள்ளாம போற? 12 மணிக்கு டை கிடைச்சிருச்சு ஹஸ்பண்ட் சார். அதனால தான் வந்து நான் மிஷின வந்து ரன் பண்ணலான்னு சொல்ட்டு, நான் எல்லா ஃபேக்டரி தொழிலாளர்களுக்கும் ஃபோன் அடிச்சு வர சொல்ட்டேன்." கேட்டோனே சூர்யா வந்து சந்தோஷப்பட்டு, "ஓகே, ஃபேக்டரில வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணிறலாம்னு உனக்கு நம்பிக்கை வந்துருச்சாங்கிற மாரி கேட்கறாங்க. "ஓ எஸ், பண்ணிறலாம் ஹஸ்பண்ட் சார். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேக்கிங் தான் போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "அச்சச்சோ! என்னது பேக்கிங் போயிட்டு இருக்கா? என்ன சிஸ்டர்? மாறி நமக்கு ஆப்பு வச்சுட்டா இந்த வாட்டியும்" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து தாராவும், சங்கரமணியும் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீ வந்து ஃபோன் அடிச்சுட்டு போயிருக்கணும்ல காலையில விடிஞ்சோன. இல்லாட்டி கிளம்புறப்பயாவது என்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கணும். எதுவுமே இல்லாம போனது தப்பு தானே?" "ஆமாங்க, தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. வெண்ணிலா வந்து குடுகுடுன்னு வந்து ஃபேக்டரிக்கு போய் பார்க்குறாங்க. மிஷின் எல்லாம் ஓடுறத பார்த்தோனே அவங்களும் சந்தோஷமாயிடுது.
என்ன ஆச்சு? எப்படி வந்து மிஷின வந்து ரன் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, 12 மணிக்கு தான் டை கிடைச்சுச்சு. அதனால தான் எல்லாரையும் வர சொல்ட்டேன். இதுக்கு பின்னாடி பெரிய கதையே இருக்கு. நான் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம்னோனே, ஏகப்பட்ட பேர்லாம் வந்து தீவிரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அரவிந்துக்கு வந்து ஃபோன் அடிச்சே ஆகணும். இந்த வாட்டி நம்ம தோத்து போயிட்டோமா? அரவிந்த் கூட நம்மள்ட்ட எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்காப்லயே! அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. தாராவும், சங்கரபாணியும் ரூம்குள்ள வந்து தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அரவிந்துக்கு ஃபோன் அடிச்சோனே, "எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. கேட்டா டை கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க தவிர, எப்படி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல." ஆல்ரெடி மாறி வந்து ஏகப்பட்ட பேர்ட்ட வந்து சைலன்ட்டா வந்து நம்ப தோத்துட்டோங்கிறத, நம்பள வந்து ஏமாத்துறதுக்காக வந்து சைட்லயே முயற்சி பண்ணிட்டு இருக்காம்மா. அவ தோத்துட்டேன்னு அவ வாயாலேயே சொன்னதுனால நம்ப அமைதியாயிட்டோம். சைட்ல முயற்சி பண்ணி டையெல்லாம் வாங்கி, எல்லாரும் வந்து வேல பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா தீவிரமா. எப்படி பார்த்தாலும் வந்து சாதிச்சுருவான்னு தான் நெனைக்கிறேன். பேக்கிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோனே, ஃபோன வந்து வச்சுர்றாங்க அந்த இடத்துல அரவிந்தும், தாராவும். சங்கரமணி பேக்கிங்கே முடிஞ்சிருச்சாம். அப்புறம் என்ன? அவ்வளதான். இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காங்க. வந்தோனே, இது எல்லாம் ப்ராடக்ட்டும் குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னோனே, 4, 5 பேர் வந்து அப்படியே செக் பண்றாங்க. மேடம், நம்ம எதிர்பார்த்தத விட எக்ஸ்போர்ட் குவாலிட்டில சூப்பரா, பெஸ்ட்டா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்தில நம்ம எப்போதும் ஆர்டர் வந்து இவங்கள்ட்ட குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் மேடம், நமக்கு ஈஸியா வந்து இருக்கும். இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இதுவரைக்கும் நமக்கு அமைஞ்சதே இல்ல. அவ்வளோ பக்காவா இருக்குங்கிற மாரி, மாரிய வந்து வெகுவா வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க. வெல் டன் அப்படின்னு சொல்லி கை குடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாரிய ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. மாரியோட இந்த செயல. இவ்வளோ சீக்கிரம் சாதிச்சு காட்டுனதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பெரிய சாதனையா தான் இருக்கும். இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்ன்னே சொல்லலாம்னு சொல்லி மாரிய விட்டு குடுக்காம பேசும்போதே, நான் ஒரு தூண்டுகோல் மட்டும் தான். ஆனா உழைச்சது இவங்க எல்லாரும் தான். நான் ஜெயிச்சதுக்கு பின்னாடி இவங்க இருந்ததுனால தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அவங்க ப்ராப்பரா இப்படி தான் செய்யணும்னு நைட்டு பகலா வந்து சூப்பரா வந்து உழைச்சாங்க இந்த 1 மாசம். அதோட பலன் தான் இப்ப இந்த கம்பெனிக்கு அடுத்த கட்டம் வந்து முன்னேற்ற பாதைக்கு போயிருக்கு. நம்ப கம்பெனி வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா, தொழிலாளர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து அடுத்த கட்டம் அவங்களோட வாழ்க்கையிலும் வளர்ச்சி வந்து இருக்கும். சம்பளம்லேருந்து எல்லாம் அடுத்தது பெருகிக்கிட்டு போகுங்கிற மாரி, மாறி வந்து சூப்பரா வந்து பேசிர்றாங்க. சரிங்க வெண்ணிலா, என் ஹஸ்பண்ட் சார் வேற ரொம்ப கோவமா இருக்காரு. குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணியாச்சு. பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அவங்களே சொல்ட்டாங்க. நீங்க பத்திரமா வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஏத்தி அனுப்பிச்சு வச்சுருங்க. நான் பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது, வெண்ணிலா வந்து சொல்றாங்க, என்கிட்ட கூட காலையில வந்து ஃபோன் அடிச்சாங்க. நீங்க எதுவுமே என்கிட்ட தகவல் சொல்லல. அதனால தான் வந்து அவரு ரொம்ப கோவப்படுறாப்ல. என் மேலயும் உங்களுக்கு தெரியாம போச்சாங்கிற மாரி கேட்டாப்ல. நீங்க முதல்ல சூர்யாவ வந்து பாருங்கன்னோனே, வீட்டுக்கு வராங்க. அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ப ஹாசினி சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். "வா மாரி, எப்படி நீ சாதிச்சு காட்டுன? நீ தோத்துட்டேன்னு தானே சொன்ன?" "ஆமா ஹஸ்பண்ட் சார். நான் தோத்துட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா டை கண்டுபிடிச்சிருவேன். டை கிடைச்சிரும். நமக்கு உதவி செய்ய வருவாங்க. தேவி அம்மாவே நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க." டை கிடைச்சோனே எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சேன். எல்லாரும் வந்து அவங்கவங்க வேலைங்க அவங்களே டான் டான்னு வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப டெலிவரியும் பண்ணியாச்சு. அடுத்த ஆர்டர் பெரிய ஆர்டரா வந்து 1 வாரத்தில தரேங்கிற மாரி அந்த கம்பெனியே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த வாட்டி அக்ரீமெண்ட் போடுறதில இது மாரி நாங்க நஷ்ட இதெல்லாம் கேட்க மாட்டோங்கிற மாரி அவங்களே வந்து வாக்குறுதி குடுத்துருக்காங்க.